ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குது, திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மேட்சான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, மற்ற இன்ஃபர்மேஷன் இது ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, ஸோ அது மட்டும் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களோட எனர்ஜி இங்கே எனக்கு ரெசினேட் ஆகி வரும். புரியுதில்ல? ஏன்னா அந்த ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜியெல்லாம் ரெசினேட் ஆகும். இப்போ புதுசாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட எனர்ஜி சேர்த்து இங்கே வரும். அப்போ தான் நமக்கு எனர்ஜி சேஞ்ச் ஆகும். இல்லைங்க ஒரே எனர்ஜி நமக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். புரியுதில்ல? ஸோ அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யாருக்காவது போஸ் ரீடிங் வேணால் கீழே வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போஸில் ஹீலிங் வேணும், நான் ஹை வைப்ரேஷனில் இருக்கணும், நினைக்கிற விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டும் ஒரு சிலவங்க கேட்குறாங்க, மேம் நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வீடியோ போடுவீங்களா, பசங்களுக்கு போட மாட்டிங்களா, பசங்க நாங்களும் ஹர்ட் ஆகுறோம், நாங்களும் ஃபீல் பண்ணுறோம் அப்படிலாம் போடுங்க. அப்படி கிடையாது. இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு எனர்ஜி தான் மேட்ரு. ஏன்னா சில பொண்ணுங்களோட உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து மஸ்குலர் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி சில பசங்களோட மைண்ட் இருக்கிற எனர்ஜி வந்து ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கும். எனர்ஜி தான் மேட்ரு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால நான் எப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸ் ஆஃப் சோர்ஸ், வேர்ல்ட், செவன் ஆஃப் கப்ஸ், Hermit, Ace of Wands, Knight of Wands, Hanged Man, Queen of Pentacles, Two of Wands, Eight of Pentacles, Devil, Eight of Wands. Okay, so bottom of the deck, the Fool. Going with the flow. Okay, experiencing. Okay, receptivity, master, integration. Okay, illusion, lovers. Okay, nothing. That's okay. Abundance, postponement. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா,
ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் உங்களை பற்றி என்னெல்லாம் திங்க் பண்ணாங்க, அவங்க இப்போ உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, ஸோ அவங்க தாட் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்குறோம். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுட்டுங்க. ஓகே ஓகே இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இவரை ஜீவிக்கிறது பார்த்திங்கன்னா இவருக்காகவே ஜீவிக்கிறது. இப்போ உங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறது, விளையாடிருக்காங்க, மைண்ட் கேம் கழிச்சிருக்காங்க, உங்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தியிருக்காங்க, உங்களை மட்டும்தான் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சன் இப்போ ஃபேமிலி கூட இருக்கிறாங்க, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட இதே விளையாட்டுத்தில் தான் காட்டிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் என்னென்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னென்னா என்ன சொல்கிறது, கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன். ஓகே, அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி அவங்க அப்படியே அவங்களோட பாதி நோக்கி போயிட்டுருப்பாங்க. இதில் இவர் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்படி இவங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பாதையிலேயே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்படி இவங்க ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணுற ஒரு டைமில் சில டைமில் வந்து இவங்க நிறைய பேர் ஹர்ட் ஆக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே, என்னென்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம், யாரும் அந்த பொழுது சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம். நீ பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டு கிடையாது, உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லைங்க உனக்கு ஒரு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, இல்லைங்க ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, வேல்யூ கொடு, நீ இப்படி இருக்கிறது வந்து ராங், இப்படி நீ இருக்கிறனால நீ லாஸ்ட்டுக்கு வந்து ஒத்தைக்கு நிற்பா, ஃபேமிலி ஒன்று விட்டு போயிடும், ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு போயிடும், லவ் ஒன்று விட்டு போயிடும், எல்லாம் ஒன்று விட்டு போயிடும். நீ வந்து பண்ணுறது வந்து சுத்தமாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நீங்கள் பல தடவை நீங்களாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். நீங்கள் இவங்களோட மைண்டில் என்னென்னா நான் பண்ணுறதா கரெக்ட். ஓகே, நான் பண்ணுறதா கரெக்ட், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய கேரக்டர். இவர் யாரும் சொல்லி கேட்காத ஒரு கேரக்டர். அப்படி என்ன சொல்லுது, அவங்க பாட்டுக்கு போவாங்க, யாருக்கிட்டே ட்ரூவாக நிற்கவும் மாட்டாங்க. ஓகே, யாருக்கிட்டேயும் ட்ரூவாக நிற்கவும் மாட்டாங்க. யாருக்கும் இப்போ உங்களை விட்டுட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் கேம் கழிச்சிருக்காங்களோ அதே ஒரு இது வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்க, ஃபேமிலி கூட இருக்கிறாங்கன்னா அங்கேயும் வந்து காட்டிட்டு உண்டு. உங்களை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு கிடையாது, இது அங்கேயும் இவர் காட்டிட்டு விட்டு கேரக்டர் அப்படி தான். ஓகே, வித்தியாசமான ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு யாரும் தேவையில்லை, அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட், அவங்களோட லட்சியம் தான் இம்பார்ட்டன்ட், யாரும் வேண்டாம். என்ன சொல்லுது, எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, யார் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு என்னோட லட்சியம் தான் இம்பார்ட்டன்ட், நான் அதை நோக்கி போயிட்டுருப்பேன். அவர் அதை நோக்கி போகக்கூடிய டைமில் அதனால் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா ஐ டோன்ட் கேர். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் ஜீவிக்கிறது வந்து மேபி ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம், செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தாலும் இது வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர், செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். தனக்கு தான் இம்பார்ட்டன்ட், தனக்கு என்னோட லட்சியம் தான் இம்பார்ட்டன்ட். என்னால் யார் ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னால் யார் ஹர்ட் ஆனாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு நான் மாத்திரம் மதி, எனக்கு என்னோட காரியம் இம்பார்ட்டன்ட். எனக்கு யார் எப்படி போனால் என்ன, யாரை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு யாரோட விஷயம் தேவை கிடையாது, எனக்கு என்னோட விஷயம் தேவை. இவர் எங்கே நின்னாலும் அங்கே ட்ரூவாக நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு சம்டைம் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, இல்லைனா ஃபேமிலி கூட இருக்குது, என்னை விட்டுட்டு ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் ஃபேமிலி கூட ரொம்ப ஸ்நேகம் இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ஒரு கோல் இருக்கலாம், சில அச்சீவ்மெண்ட் இருக்கலாம். மேபி காசு விஷயத்துலையோ, இல்லைனா வந்து பண விஷயத்துலையோ, இல்லைனா வந்து கெரியர் விஷயத்துலையோ இவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஓகே, அந்த கோலை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கும். ஓகே, அது நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இந்த ஒரு பர்சன் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கோல் தன்னோட கேரியர் மணி, நான் சந்தோஷமாக இருக்கணும், என் லைஃப் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அது இந்த ஒரு பர்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக தெரியும். இவங்க வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா
யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு, செலிப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அப்படி வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கும். ஓகே, அந்த கோலை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க. அதில் யார் கஷ்டப்படப்பட்டாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஏன்னா நமக்கு ஃபுல் பாட்டம் ஆஃப் தி டெப் நமக்கு ஃபுல் கார்டாக வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்லும்போது இம்மெச்சூரிட்டியாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. மைண்ட் கேம் கழிப்பாங்க, செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஓகே, இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்குள்ள. ஒரு சிலருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு போர்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்களும் அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேபி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு போர்ஷன் ஒர்க்குக்காக ஏதாவது வந்திருக்கலாம். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு பர்சன் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க வேறு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி போய் மாட்டிருக்கிறீங்க நீங்கள் பாருங்கள். என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் நான் இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு நீங்கள் போய் ஒரு கிஃப்டாக மாட்டிட்டீங்க. ஓகே, அது ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு பொக்கிஷம், ஒரு டைமண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பொக்கிஷத்தை இந்த ஒரு பர்சன் மீட் பண்ணிட்டு உண்டு. ஒரு பொக்கிஷமாக நீங்கள் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கிடச்சிட்டு உண்டு. ஆனால் அந்த ஒரு பர்சன் அந்த பொக்கிஷத்தை கூட மைண்ட் பண்ணிட்டு இல்லை பாருங்கள். ஓகே, நீங்கள் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷன்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணுறோம். பட் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரூவாக இருப்பாங்களா, உயிருக்கு உயிராக இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுன்னா கிடையாது. அது நமக்கு 100ல் 1 2 வேத நமக்கு அந்த மாதிரி வந்து சேருவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் போய் சேர்ந்துட்டு, ஆனால் இந்த ஒரு பர்சன் உங்களை கூட வேல்யூ கொடுக்காம ஒரு கிஃப்டாக நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப் ஒரு டைமண்ட் மாதிரி ஆகும். ஆனால் தன்னோட இம்மெச்சூரிட்டி எனர்ஜினால் என்ன சொல்கிறது, உங்களே இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, உங்கள்கிட்டே மைண்ட் கேம் கழிச்சிட்டு விளையாடிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூடயும் விளையாடிட்டு உண்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கூட இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரூ லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு உண்மையான ஸ்நேகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி. இவரோட பாதை என்ன, இவர் தன்னால் யார் பாதிக்கப்பட்டீங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் புரிய வைங்க. பட் எனக்கு கேட்காதுன்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு பர்சன் எடுத்துக்காட்டு. எனக்கு என்னோட விஷயம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட லட்சியம் இம்பார்ட்டன்ட், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு யாரோட விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படி. இப்போ அது என்ன சொல்கிறது, ஒரு ஆள் இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டி லெவல் இருக்கும்போது ஒரே ஒரு ஆளை மட்டும் ஸ்நேகத்தை கொடுத்து இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் தானே போகும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நடத்திட்டு உண்டு. ஒரு டைமண்ட், ஒரு கிஃப்டை கூட இவங்க வந்து கொழி போண்டி புதைச்சிட்டு உண்டு. அந்த மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு கேர் பண்ணியிருப்பீங்க, லவ் பண்ணுறீங்க, ஃபினான்ஷியலி நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை வந்து லைஃப்பில் தூக்கி விடணும், இந்த ஒரு பர்சனை சந்தோஷம், இந்த ஒரு பர்சனோட முகத்தில் இருக்கிற புன்சிரிப்பு பார்க்கணும். உங்களோட மைண்டில் இந்த ஒரு பர்சன் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். மேபி இதில் ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகும், சோல்மேட்டு, ட்வின் ஃப்ளேம், இல்லைங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். இந்த ஒரு பர்சன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் உண்டு, எல்லா எஃபோர்ட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் வந்து லைட்டாக முகம் சுழிச்சாலோ, இல்லைங்க அவங்க சேடாக இருக்கிறாங்களோ, அதெல்லாம் அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பர்சனை அவங்க ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் காப்பாற்றுவீங்க, சிரிக்க வைப்பீங்க. இந்த ஒரு பர்சனோட அந்த ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் சரி பண்ணி விடுவீங்க. இந்த மாதிரி எல்லா விதத்தையும் இந்த ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு பர்சனை யாருக்கிட்டே ட்ரூவாக நிற்க மாட்டாங்களே, உங்களையே குழி தோண்டி புதைச்சிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டியை கொண்டு மூவ் ஆன் ஆகிட்டு, தேர்ட் பார்ட்டி மேபி இவருக்கு ஆப்ஷன் சொல்லுங்கள். மேபி ஆப்ஷன்ங்கிறது இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க வந்து மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க இதில் மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் சொல்லும்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குதா இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டி லெவல் இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வரும், ஆப்ஷன்ஸும் உண்டு.
மேபி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, உங்களை நினைக்கிறாங்களா, உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆஃப்டர்நூன் டைமில் இவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. மூவ் ஆன் ஃபிசிக்கலாக அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. உங்களோட இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. இவங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போமா ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு கிடையாது. உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சோல் டு சோல் கனெக்ஷன் சொன்னாலும் உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலை. பட் வெயிட்டிங், நீங்கள் வெயிட்டிங் சொல்லலாம். மூவ் ஆன் ஆக முடியாத சுச்சுவேஷனால் நீங்கள் சரி ஓகே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, இந்த ஒரு பர்சன் எப்போ என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இவர் ஆஃப்டர்நூன் டைமில் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. என்னென்ன ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டா, எனக்கு என்ன வேணும், எனக்கு லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட், என் கூட யார் உண்மையாக நின்னா, நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது என் கூட இருந்தால் கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன், தேர்ட் பார்ட்டியா இல்லைங்க நீங்களா, அதை பற்றி இவங்க திங்க் பண்ணிட்டு உண்டு. ஆஃப்டர்நூன் டைமில் உங்களோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு திங்கிங் உண்டு. எனக்கு நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எனக்கு யார் இம்பார்ட்டன்ட், என் லைஃப்பில் யார் இருந்தால் என் லைஃப் பீஸாக இருக்கும், எனக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் மேபி ஆஃப்டர்நூன் டைமில் இவங்க அவங்க மைண்டுக்குள்ளே அதை திங்க் பண்ணிட்டு உண்டு இவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் டோட்டலி ஸ்டக்காக ஆகிட்டு உண்டு. இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நான் தப்பு பண்ணிட்டேனும், டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு நான் தப்பு பண்ணிட்டேனும், நான் வந்து யாரையாவது என்ன சொல்கிறது, இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டக் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்ன மாதிரி இவங்க யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தனக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இவருக்கு ஆஃப்டர்நூன் டைமில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து பல தடவை வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சிடும். ஃப்யூச்சர் இல்லைன்னா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, மேபி மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபேமிலி வந்து அஸ்பெக்ட் பண்ணாத அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஃபாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, ஒரு எஃபர்ட் கொடுக்காதது ஒரு காரணம் என்னென்னா இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவங்க எடுத்த ஒரு முடிவு என்னென்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, அப்போ இதுக்கு நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு டைமை வேஸ்ட் ஆக்குறோம், நம்ம வேலையை பார்ப்போம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறனாலையும் என்னோட எஃபர்ட் கொடுக்குறனாலையும் இதில் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒரு வேல்யூ கிடையாது. அதனால நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம லைஃப்பில் நம்ம அடிப்பொலியாக ஜீவிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவோம், நம்மளோட கோலை நோக்கி நம்ம ஓடுவோம். அந்த மாதிரி இவங்க ஃபாஸ்ட்டில் இருந்துட்டு. பட் இப்போ அவங்க ஏன் ஸ்டக் ஆகிட்டுன்னா இவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து எப்போவுமே உங்களோட தாட் வந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இப்போவும் உண்டு. அதனால தான் இவங்க டோட்லி ஸ்டக்காக இவரோட மைண்டுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்குது, எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்குது, எனக்கு என் லைஃப்பில் எவ்வளோ அழகாக ஜீவிக்கலாம். பட் ஏன் நான் இதிலேயே ஸ்டக்காகி நிற்கிறேன், ஏன் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஏன் என்னால் மூவ் ஆன் ஆகவே முடியல, ஏன் எனக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு இவங்களோட தாட் வந்துட்டுருக்குது, இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ண விஷயங்கள் வந்துட்டு இல்லை மூமெண்ட்டாக இருக்கட்டும், இது இல்லை ஏன் எப்போவுமே என் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு என் லைஃப்பில் நான் நல்லா ஜீவிக்கணும், எப்போவுமே நான் என்ன சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், எப்போவுமே நான் லைஃப்பை அடிப்பொலியாக ஜீவிக்க நினைக்கிற கேரக்டர், ஏன் எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து என்னால் ஏன் மூவ் ஆன் ஆக முடியல, ஏன் நான் ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் பண்ணுறேன். டோட்லி இவருக்கு ஒரு ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், ஏன்னா எனக்கு மேபி நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி இல்லை இவங்களுக்கு. இவரோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து
உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு இவர் மூவ் ஆன் ஆனால் இப்போ அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க அடுத்த ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லைங்க தேர்ட் பார்ட்டி கூட இப்போ ஒரு மனசில் ஒரு சமாதானம் இல்லை. ஒரு மனசில் ஒரு சமாதானம் இல்லாதனால இவங்களோட மைண்டில் எனக்கு என்ன வேணும், மேபி இவர் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு இந்த மாதிரி ஸ்டக்னஸ் ஒரு சமாதானம் இல்லாமல் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஒரு மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது ஒரு பர்சன் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பட் உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு டைமில் இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நடந்திருக்க டைமில் இருக்கட்டும், இதுலேருந்து இவங்க டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், ஏன் எனக்கு இதுலேருந்து என்னால் ஏன் மூவ் ஆன் ஆக முடியல, இதுலேருந்து என்னோட மைண்டை ஏன் நான் டைவர்ட் பண்ண முடியலன்னு. ஏன்னா இவர் மேபி நான் சொன்ன மாதிரி இவர் யாரோட பேச்சை கேட்க மாட்டேன், எப்பவுமே சந்தோஷமாக ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இவங்களோட மைண்டில் ஏன் இந்த ஒரு விஷயத்தில் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏன் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், எனக்கு லைஃப்பில் நான் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக ஜீவிச்சு வாங்கலாம்னு நினைக்காச்சுன்னா எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்போ இது இம்பார்ட்டன்ட், நான் இப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எனக்கு லைஃப்பில் யார் வேணும், என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நான் யாரை கூட வச்சுக்கணும், அந்த ஒரு ஓவர் திங்கிங்லேயும் ஒரு டோட்லி ஸ்டக் ஆகிட்டு இதில் வெளியே வர முடியாத சுச்சுவேஷன், வெளியே வர முடியலை. இவரால் ட்ரை பண்ணுறா இருக்கும். ஏன்னா ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் இவருக்கு டோட்லி ஸ்டக் ஆகிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக, எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு யார் வேணும், அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ஒரு போஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி எனக்கு தோணும் மேபி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இந்த ஒரு ஏன்னா இவருக்கு காரணம் என்ன, இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இவரே டோட்லி ஸ்டக் ஆகிட்டு இவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்பாங்க, அது ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு குதிக்கவும் முடியலை, நிற்கவும் முடியலை, மூவ் ஆன் ஆகிட்டு ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டக்னஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணும், நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஏன் நான் இதில் ஸ்டக் ஆகி நிற்கிறேன், எனக்கு என் லைஃப்பை பார்க்கணும், என் லைஃப்பை நான் முன்னோட்டு கொண்டு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், பட் ஏன் இதில் என்னால் வெளியே வர முடியாது, எனக்கு இப்போ என்ன வேணும், இப்போ யாரை சூஸ் பண்ணுங்க, எனக்கு யார் என் கூட இருக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷனாக இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்டக் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி போய் டோட்டில் ஒரு டார்க்னஸ் ஃபீல் ஆகுது இருக்கு லைஃப்பில். இவர் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு லைஃப் இவர் நினைக்கிற மாதிரி முன்னோட்டு போயிருப்பா இருக்கும். ஓகே, பட் இப்போதைக்கு அவருக்கு லைஃப்பில் எதுவும் இவரை நினைக்கிற மாதிரி இவருக்கு லைஃப் முன்னோட்டு போக மாட்டேங்குது. ஒரு டார்க்னஸ், இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்டக் ஆகி இவங்களுக்கு ஒரு டார்க்னஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, இவரோட மைண்டுக்கு இப்போ ஆஃப்டர்நூன் டைமில் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிலேஷன்ஷிப்பில், முடிஞ்சு போனதுக்காக ரீசன் நான் தான், எல்லாத்தையும் நான் வந்து எல்லாம் எனக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை, எல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், நான் இனி என்ன பண்ணணும். ஆனால் இவருக்கு இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டக்காக இருந்தாலும் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருந்தாலும் உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. ஏன்னா இவருக்கு ஒரு போதும் உங்களை வேண்டாம் நீங்கள் உங்களை விட்டுட்டு என்ன சொல்கிறது, மனதார உங்களை விட்டுட்டு இவருக்கு லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகிறது இவர் சுத்தமாக அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் லைஃப் அழகாக வெளிச்சமாக இருந்துச்சு, பீஸாக இருந்துச்சு, பிரைட்னஸாக இருந்துச்சு. ஏன்னா பட் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் இருக்கும்போதும் அப்படி இருந்திருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லை, டோட்லி எண்டப் ஆகி போன பிறகு இவருக்கு லைஃப்பில் டோட்டலி ஒரு டார்க் ஆகிட்டு உண்டு, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு உங்களை விட்டுட்டு வேண்டாம்னு சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தால் கூட உங்களை கொண்டு போனதை நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு யாருமே கொடுத்துட்டு இல்லையா இருக்கும். அதனால் இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு டார்க்னஸ் ஃபீல் ஆகுது. இவரோட இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்னென்னா இவர் ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு லவ் பண்ணுற பர்சன் செல்லை எடுத்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா எதிரியாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு மெசேஜ் வரும்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸில் 5 டேஸில் 5 வீக்ஸில் கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா
உங்களை விடவும் முடியலை, வேண்டான்னு சொல்லவும் முடியலை. இங்கே இல்லைங்க, இந்த ஒரு பர்சனல் லைஃப் ஒரு டார்க்காக ஃபீல் ஆகுது. இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் இன்னும் எத்தனை நாளைக்கு என் லைஃப்பில் நான் முன்னோட்டு கொண்டு போவேன்? இல்லை ஒரு சமாதானம் இல்லை, மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, லைஃப்பில் ஒரு வெளிச்சம் இல்லை, எல்லாமே வந்து லைஃபை டோட்லி வெறுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை, இனி எப்படி நம்ம முன்னோட்டு கொண்டு போக முடியும்? பேசாமல் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணால் என்ன, மெசேஜ் பண்ணிடணும், அந்த ஒரு தாட் ஆகும். மெசேஜ் பண்ணணும், மேபி ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்து இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபேஷனேட்டிவ் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் என்னென்னா என்ன இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி A to Z புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பர்சன் வந்து இவங்க தான். கஷ்டத்தையும் சரி நான் சொல்லாமலே இவங்க சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சோல் டு சோல் கனெக்ஷன் ஓகே ஃபீல் ஆகுது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் அவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி இவங்க ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபீலிங்ஸோ எமோஷனோ எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி முன்னாடி எப்பவும் நம்மக்கிட்ட 24/7 நம்மக்கிட்ட எல்லாத்தையும் திறந்து சொல்லுவாங்க. நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், ஐ லவ் யூ எல்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு என்கிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி இப்போது இந்த செப்பரேஷனை நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டீங்க? முன்னாடி எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த சுச்சுவேஷன் இப்போ எதுவுமே உங்கள் சைட்லேருந்து ஒன்றுமே இல்லை. மேபி ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ண கழிவு உங்களுக்கு வந்துருச்சோ, அந்த ஒரு சுச்சுவேஷனாக இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்க, ஒரு ஃபியர் உண்டு. நம்மளும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி கொடுக்காம நம்மளும் பிரேக்கப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்களும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல. காரணம் பண்ணி நீங்கள் எல்லாம் எடுத்து டயர்டாகிட்டு உண்டு ஓகே. பட் இவங்க எல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, ஒரு ஃபீலிங்ஸு எமோஷன் ஒன்றும் காணவும் இல்லை. நமக்காக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அழுதாங்களா ஒன்றும் தெரியலை. மேபி இவங்க நம்ம போனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லைங்க வேறு யாரையும் சூஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த ஒரு ஃபியர் உண்டு இவங்களுக்கு. ஓகே, எனக்கு என்ன தோணுதா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் கொஞ்சம் பெயின் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் இவங்களும் கொஞ்சம் ஒரு பெயின் அனுபவிக்கிறாங்க. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க லைஃப் டோட்லி ஒரு டார்க்னஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, யாராவது சேசிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எமோஷனல் ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஸோ எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. அடிக்ஷன் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இவருக்கு எதில் அடிக்ஷன் கேட்டிங்கன்னா இவருக்கு பணத்தில் தான் அடிக்ஷன். ஓகே, மேபி இவருக்கு லைஃப்பில் எல்லாமே பணமாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம், இல்லைங்க அதுக்காக ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். எப்போவுமே அந்த பண விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டு. ஆடம்பரமாக வாழ்க்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி செலிப்ரேஷன் சுற்றணும், இதில் இவருக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே இவர் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஒன்றும் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இதில் ஒரு சில கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லைங்க இவர் மேபி மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சுச்சுவேஷன் இப்படி போகட்டும், குறைச்சி நாள் கூட போகட்டும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல் டோட்லி இலூஷன் கரண்ட் இப்போ இந்த ஒரு டைமில் ஆல் டோட்லி இலூஷன். ஓகே, இவருக்கு டிசைர் உண்டு. இவர் எந்த சுச்சுவேஷனும் இது உங்களை கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு மறுபடியும் இதில் கிடைக்கணும், அந்த ஒரு டிசைர் உண்டு. மறுபடியும் வந்து எல்லாத்தையும் சொல்லி மனசிலாக்கி மறுபடியும் இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டிசைர் உண்டு. ஓகே, இவருக்கு உங்கள் கூட தான் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இவரோட வேர்ல்டு நீங்களாகும். ஓகே, இதுதான் இந்த ஒரு பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இவங்களோட மைண்டுக்குள்ளே வந்த விஷயங்கள், வந்துட்டு போன விஷயங்கள் எல்லாம் இதுதான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. எனக்கு சிலவங்களுக்கு இதில் வந்து இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை காண்டாக்ட் பண்ணலை, கம்யூனிகேஷன் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஃபாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம், ஃபாஸ்ட்டில் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. நம்ம வந்து ஆப்ஷனை தேடி போய் நம்ம இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி போயிட்டோமே, அந்த ஒரு எப்படி நம்ம அவங்க முகத்தில் போய் நிற்கிறது, அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஓகே,
பட் இவர் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்தால் இவங்களுக்கு அடிப்பொலி இவங்க லைஃப்பை சூப்பராக கொண்டு போகலாம். எப்படி இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா இவரை உங்களை ஒருபோது விட்டுட்டு போகணும், நீங்கள் இல்லைங்க இவர் அது இவரால் முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போகணும். எந்த சுச்சுவேஷனில் கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும்னு அந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, இதில் ஒரு சிலதுக்கு மேபி வராமல் இருக்கலாம். ஆனால் ஷோராக எனக்கு தெரிஞ்சு 5 hours இல்லைனா 5 weeks இல்லைனா 5 days வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 important, 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, then 14 important, then 12 important, 20 important, 15 important, 21 important. ஓகே, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.